உங்களோட ஏசு இருக்கிறாருங்க, நானும் என் தேவனும். நீங்க ஒரு புதிய வாகனம் வாங்க போறீங்கன்னா அதை யார்கிட்டயே சொல்லாதீங்க. நீங்க ஒரு புதுசா வீடு வாங்க போறீங்களா, அதை யார்கிட்டயே சொல்லாதீங்க. நீங்க புதுசா ஒரு பயிற்சியை தொடங்க போறீங்கன்னா தயவு செய்து யார்கிட்டயே சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வரப்போகுதுன்னா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற, நீங்க யார்கிட்டயே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா பல நேரத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமலே போயிடுது. ஏன் தெரியுமா? சரியான நேரத்துல சரியான நபர்கள் கிட்ட நம்ம சொல்லாம தேவையில்லாதவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதன் மூலமாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கைக்குடி வராமல் என்ன ஆயிடுது, தடங்கள் ஆயிடுது. நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கூட பழகிற எல்லாரும் நண்பர்கள் நல்லவர்களா இருப்பாங்கன்னு. அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா உங்க வெற்றியில உங்க கூட இருப்பாங்க. ஆனா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், பொறாமையும் சில இனம் புரியாத போட்டியும் எல்லா மனிதர்களுக்குள்ள இருக்கு. அதனால நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அவங்க நல்லவங்களா எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அவங்கள விட மேல முன்னாடி போயிடக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப குறியா இருப்பாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காம தான் இருக்கும். அதனால யோசேப்புன்ற ஒருத்தர் வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், அவருடைய சகோதரர்கள்லாம் தூக்கி அவரை குழிக்குள்ள போட்டாங்க. எதனால குழிக்குள்ள போட்டாங்க? இவருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சாரு. சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்கள் எல்லாமே அவரை வணங்குற மாதிரி காட்டினாரு. அரிக்கட்டு உயர்ந்திருக்கு, மத்த அரிக்கட்டெல்லாம் கீழே விழுந்திருக்கிறதா அவர் காமிச்சாரு. இத போய் சொந்த சகோதரர்கிட்ட அவர்கிட்ட சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்க, நீ என் மேல துரைத்தனம் பண்ணுவியா, எங்களை விட நீ மேல போவியான்னு நினைச்சு அவர் மேல பொறாமை கொண்டு ஒரு குழியை பார்த்து என்ன பண்ணாங்க, அவரை தூக்கி அந்த குழிக்குள்ள போட்டுட்டாங்க. ஆனாலும் கடவுளுடைய திட்டம் யோசேப்பு எகிப்து தேசத்துல அவரை பிரைம் மினிஸ்டரா உயர்த்துதானா. ஆனால் இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு சரியான நேரத்துல நீங்க போய் யாருக்கிட்ட அதை சொல்லாம நீங்க மனுஷருடைய இருதயம் என்னன்னு தெரியாம நீங்க போய் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறதற்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஆனால் மரியாள் என்கிற ஒரு நல்ல ஒரு வாலிப பெண் பிள்ளை, அவளிடத்துல கேப்ரியல் தூதன் சொல்றான், உன்னிடத்துல ஒரு கர்ப்பத்தின் கனி உருவாகும், அது பரிசுத்த ஆவினால் உண்டாகும், அது உலக ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவோட பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவள் என்ன பண்ணலாம், தன்னுடைய இருதயத்துல வச்சிருந்தாங்களாம். யார்கிட்டயும் போய் அவங்க வெளியில சொல்லல. அவங்க இருதயத்திலே வச்சு அதை யோசிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணி ஒரு நாள் ரட்சகராகி இயேசு அவங்களுடைய வயிற்றில பிறக்க வந்தாரு. இன்றைக்கு முழு உலகத்துக்கும் அவர் தான் ரட்சகரா இருக்கிறார். அதனால கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை குறிச்சு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. யார்கிட்டயோ எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறாருங்க. God bless you.